ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன். மல்லிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலில் காராபூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடல மாவு, மிளகாய்த்தூள், அரிசி மாவு, பெருங்காயத்தூள், நிலக்கடலை, பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. 1 கப் கடல மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணிடுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம கடல மாவு வந்து 1 கப் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காய்ச்சின எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டுப்போம். அரிசி மாவு வந்து நல்லா ஒரு மொறுன்னு இருக்கும் காராபூந்தி சாப்பிடும்போது. இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வாசத்துக்காக சேர்க்குறோம் நம்ம. பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். முதல்ல நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து தண்ணி ஊற்றலாம். ஸோ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் வந்து பொரிக்கலாம். இது மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு மாவு அது மேலே ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் வந்து கலந்து விடுங்க. அது வந்து கலக்கி விடுங்க. அது கீழே வந்து கொட்டிடும். பார்த்தீங்கன்னா காராபூந்தி வீட்லேயே ரொம்பவே சுலபமாக நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் அரிச்சு எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செவக்க விடாமல் இந்த மாதிரி கலரில் இருக்கும் போதே எடுத்துருங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது எண்ணெய் அதிகமாக குடிக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றிடலாம். இதுக்கப்புறம் நடக்கல்லையை வந்து கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. நடக்கல்லை வந்து பொரிச்சாச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. ஸோ அதே எண்ணெயில் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு போட போகிறோம். பூண்டும் கருவேப்பிலையும். பூண்டு வந்து இந்த மாதிரி ஒரு 10 பூண்டு பல்லை வந்து நசுக்கி போடுங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அந்த காராபூந்தி பொரிச்சு வச்சதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான காராபூந்தி கடையில் வாங்குறது வந்து வீட்லேயே நமக்கு கிடைச்சிருச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தீபாவளியை எல்லோரும் ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. தேங்க்யூ.